கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த இரண்டாவது ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்கள் அத்தனை பேரையும் வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்போடு நான் உங்களை வாழ்த்துகிறேன். நேரலையில் இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் அற்புத இயேசு ஊழியத்தின் சார்பாக நான் உங்களுக்கு வாழ்த்துதலை பதிவு செய்து கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாளின் செய்திக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 37வது சங்கீதம் 37வது வார்த்தை, பக்கம் நம்பர் 693வது பக்கம், சங்கீதம் 37. நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். கைகளை தட்டிக்கு தேவனுக்கு ஒரு நன்றி சொல்லுவோமா? நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த உத்தமனுக்கும் செம்மையானவனுக்கும் எப்படி இருக்குமா? முடிவு சமாதானமாக இருக்கும். இந்த நாட்களில் நமக்கு ரொம்ப தேவை சமாதானம். நம்ம ஆராதிக்கிற தேவனுக்கு பேர் என்ன தெரியுமா? சமாதான பிரபு. சமாதானம் எங்கே கிடைக்கும் தெரியுமா? சமாதான பிரபுக்கிட்ட மட்டும்தான் சமாதானம் கிடைக்கும். வேறு இந்த உலகத்தில் நீ எங்கே போனாலும் சமாதானத்தை வாங்கவே முடியாது. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சமாதான பிரபுவாகிய இயேசு சொல்லியிருக்கிறாரு. இங்கே யாரை பார்க்கணுமா, யாரை நோக்கணுமா, எப்படி சமாதானம் கிடைக்கும்னு சொல்லி அழகாய் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாரு. நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்துரு, அந்த மனுஷனுக்கு கடைசியில் என்ன இருக்கான்? முடிவு சமாதானமாக இருக்கான். இப்போ இந்த நாட்களில் நம்ம ஒவ்வொரு மனுஷனாய் வேதத்தில் யாரெல்லாம் உத்தமமாக நடந்தவர்கள், வேதம் சொல்லுத உத்தமனை நோக்கி. இந்த வேதத்தில் பல உத்தம புருஷர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள். நமக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள் நம்மை விட உத்தமமாய் வாழ்ந்து அவருடைய ஓட்டம் எப்படி முடிந்தது, அது சமாதானமான முடிவாக இருந்ததா, நல்ல முடிவாக இருந்ததா என்பதை நாம் வேதத்தில் தியானித்து அதன்படி நம்முடைய முடிவையும் கர்த்தர் சமாதானமான முடிவாய் தருவார். பாருங்கள், இந்த வேதத்தில் நான் அதை உட்கார்ந்து வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுது, 1 கொரிந்தியர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை உங்களுக்கு ஒரு நினைப்பூட்டுதலின் வசனமாய் நான் காண்பித்து விட்டுட்டு கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே போனால் நல்லா இருக்கும். தன்னைத்தான் புகழ்கிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். இங்கே வேதம் சொல்லுது பாரு, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். யார் உத்தமனா? கர்த்தரால் புகழப்படுகிறவன் உத்தமன். இந்த வேதத்தில் நிறைய பிள்ளைகள் தேவனால் புகழப்பட்டவர்கள். நம்மளாக நம்மளை புகழ்ந்து கொள்ளக்கூடாது, நம்மளை ஒருத்தர் புகழணும். அவர் யார்? வேதம் சொல்லுது, கர்த்தரால் புகழப்படுகிற மனிதனே உத்தமன். நீங்கள் வேதத்தில் கருத்தாய் வாசித்து பார்த்தால் தானியேல் யாரால் புகழப்பட்டவர்? தானியேலை குறித்து கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னார், பிரியமான புருஷனாகிய தானியேலே. எல்லாரும் என்னை கவனிங்க கொஞ்சம், நீ அப்புறம் ஆராய்ச்சியெல்லாம் பண்ணலாம். தானியேலை குறித்து கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னார், பிரியமான புருஷனாகிய தானியேல். அப்போ தானியேல் இந்த உலகத்தில் பாபிலோனில் வாழ்ந்தாலும் யாருக்கு பிரியமாக இருந்தாரா? கர்த்தருக்கு அவர் பிரியமாக இருந்தார். வாழ்ந்த ஊர் பாபிலோன். அந்த ஊருக்கு இன்னொரு பேர் இருக்கு, பேய்களுடைய ராஜ்யம். அந்த பேய்கள் ராஜ்யத்தில் அவர் குடியிருந்தாலும் அவர் எப்படிப்பட்ட மனுஷனாய் தேவனுக்கு பிரியமானவர் இருந்தார்னா, என் பிரியமான புருஷனாகிய தானியேலே. அப்போ இந்த வார்த்தை தேவனால் சொல்லப்பட்ட வார்த்தை. ஊத்ஸ் தேசத்தில் யோபுன்னு ஒரு மனிதர் இருந்தார். அவனை குறித்து கர்த்தர் யோபு 1ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலையும் 8ஆம் வசனத்திலையும் சொல்றாரு, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுமாகிய அவனை போல பூமியில் ஒருவனுமே இல்லை. இங்கே தானியேல் பாபிலோனில் கர்த்தரால் புகழப்பட்டவன், ஊத்ஸ் தேசத்தில் யோபு தேவனால் புகழப்பட்டவன். கர்த்தர் சொல்றாரு, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுமாகிய அவனை போல முழு பூமியில் ஒருவனுமே இல்லை. அப்போ யாரு இன்னைக்கு ஆண்டவர் பார்க்க சொன்னார்? உத்தமனை நோக்கி பாரு. நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்துரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். இன்னைக்கு தானியேலுடைய வாழ்க்கை எப்படி முடிஞ்சிச்சு? கடைசியில் நல் மனசாட்சியோடு அவர் ஓட்டத்தை ஓடி அருமையாய் ஓட்டத்தை முடித்தார். வேதம் சொல்லுது, தரியுவின் ராஜ்ய காலத்திலும் கோரேசினுடைய ராஜ்ய காலத்திலும் தானியேலுடைய காரியம், கை தட்டுங்க, ஜெயமாக இருந்துச்சான். யார் அரசாட்சி பண்ணினாலும் தானியேலுக்கு ஒன்னே ஒன்று தான் நடந்துச்சு, ஜெயம். சிங்கக்கபில போட்டாலும் அவர் ஜெயித்துட்டு வெளியே வருகிறவராக இருந்தார்.
ராஜாவின் போஜனம் எல்லாரையும் தீட்டுப்படுத்தினாலும் அந்த இடத்துல தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று சொல்லி தன் இருதயத்தில் தீர்மானம் உள்ள ஒரு மனிதனாய் அவர் இருந்தார். அவர் மனசுக்குள்ள மட்டும் ஒரு தீர்மானம் இருக்குது, நான் போஜனத்தினால் என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன். யோசேப்புக்கு ஒரு நல்ல மனதில் என்னன்னா, இச்சையால என்னுடைய மனதை நான் என்ன செஞ்சிட மாட்டேன், தீட்டுப்படுத்திட மாட்டேன். தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று தன் இருதயத்தில் அவன் ஒரு தீர்மானம் உள்ளவனாய், அவன் கண்கள் எவ்வளவு தெளிவான ஒரு கண்கள் பாருங்க. அவள் நித்தமும் கண்ணு போட்டாலும் இவன் கண்ணில் அவளை இச்சையோடு பார்க்கவே கிடையாது. அவன் சொல்றான், தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி. அப்ப இவங்கெல்லாம் உத்தம புருஷர்கள். யோசேப்பு ஒரு நல்ல உத்தம மனிதர், தானியேல் ஒரு உத்தம மனிதர், யோபு ஒரு உத்தம மனிதர். இவர்கள் எல்லாருமே கர்த்தரால் புகழப்பட்டவர்கள். இதைத்தான் இன்னைக்கு அருமையாக சங்கீதக்காரர் சொல்றார், நீ உத்தமனை நோக்கி அந்த செம்மையான மனுஷனை பாரு, அந்த மனிதனுடைய முடிவு எப்படி இருந்துச்சா தெரியுமா, சமாதானமா இருந்துச்சான். அப்ப இந்த உலகத்துல நீ சமாதானம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழணும்னா நீயும் ஒரு உத்தம புருஷனாய் நம்ம இந்த உலகத்துல வாழணும். பாருங்களேன், பிரசங்கி புஸ்தகத்துல 7ஆம் அதிகாரத்துல 8வது வசனத்தை எனக்காக எடுத்துக்கொள்ளும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். பிரசங்கி புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8வது வார்த்தை, பக்க நம்பர் 796 பக்கம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். 7ஆம் அதிகாரம் 8. ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது, பெருமையுள்ளவனை பார்க்கிலும். இப்போ உத்தமன்னா உங்களுக்கு அநேகருக்கு எது பிரதர் உத்தமம்னா என்ன அர்த்தம்? பொறுமையுள்ளவன் தான் உத்தமன். பெருமையுள்ளவனை பார்க்கிலும் பொறுமையாக இருக்கிறவன். நிறைய காரியத்தில் நம்ம பொறுமையை இழந்துறதுனால உத்தமத்தையே நம்ம இழந்துறோம். பொறுமை இழந்தாலே உத்தமம் பின்னாடியே போயிடும். வேதத்தில் யோபுவின் பொறுமையை குறித்து நீங்கள் பாருங்களேன்னு அவர் எழுதி வச்சிருக்கிறார். யோபு ரொம்ப பொறுமைசாலி. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. தேவன் அவனை சோதனைக்கு உட்படுத்தின பொழுதும், அவனுக்கு காரணமே இல்லாமல் முகாந்திரமே இல்லாமல் நிறைய போராட்டங்கள் அவனுடைய வாழ்க்கையில் வந்த பொழுதும் அவன் பொறுமையை அதிகமாய் கடைப்பிடித்து அவன் பொறுமைக்கு சிகரமாய் வாழ்ந்து அவன் கடைசியில் சமாதானத்தை அவன் என்ன பண்ணிட்டான், 2 மடங்கு பெற்றுக்கொண்டான். அருமையான தம்பி தங்கச்சி, இங்கு வேதம் சொல்லுது பாருங்க, ஒரு காரியத்தின் துவக்கம் எப்படி இருக்கோ அது முக்கியம் கிடையாது. துவக்கம் எப்படி வேணாலும் தொடங்கியிருக்கலாம். இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில் ஆரம்பத்தை எப்படியோ தொடங்கியிருப்பீங்க. அநேகருடைய திருமணங்கள் அற்பமாய் தொடங்கப்பட்டிருக்கும், ஆனால் முடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா மகிமையாய் முடிப்பார். நிறைய பேருடைய ஆரம்பம் அது ஒரு எழுதப்படும்படியான ஒரு செய்தியாக இருக்காது, அநேகர் பார்க்கும்படியான ஒரு செய்தியாக இருந்திருக்கார். அநேகர் ரட்சிக்கப்பட்டது எப்போ பிறந்தார்னா தெரியாதும்பாங்க. எப்போ ரட்சிக்கப்பட்டேனே தெரியலங்க. ஆரம்பம் தெரியாமல் இருக்கும், யாருக்கும் அது தெரியாது. ஆனால் அவங்க போய்கிட்டு இருக்கிற முடிவு பாதையை பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும், அற்புதமாக இருக்கும். எப்போ பிரதர் உங்களெல்லாம் ஆண்டவருக்குள்ளே வந்தீங்கன்னா, அதான் தெரியல பிரதர், நாங்கள் சர்ச்சுக்கு போனோம் வந்தோம் அப்படியே வந்துட்டோம், அவ்வளோதான் சொல்ல தெரியும். ஒரு விட்னஸ் கூட அவங்களுக்கு சரியாக சொல்ல தெரியாது. ஆனால் முடிவு எப்படி இருக்குன்னு தெரியுமா, ஆச்சரியமாக இருக்கும். தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் எலியாவுடைய ஆரம்பம் யாருக்காவது சொல்ல முடியுமா? தெரியல. ஆனால் முடிவை கேளுங்க, பரமேறி பரலோகத்துக்கு போனேன், கைகளை தட்டி. அவன் ஆரம்பம் தெரியல, ஆனால் முடிவு. ஸ்தேவானுடைய ஆரம்பம் தெரியல, ஆனால் முடிவு பாருங்க. வேதம் சொல்லுது பரலோகத்தை பார்த்தானா, நின்று இடத்துல பரலோகத்தை பார்த்த ஒரே ஒரு ஆள் ஸ்தேவான் தான். கைகளை தட்டி கருத்து பாருங்க, எவ்வளோ ஒரு சாதாரண மனிதன். அவன் எங்கே தொடங்கினான், அவன் எங்கே ரட்சிக்கப்பட்டான், எப்படி கர்த்தரை ஏற்றுக்கொண்டான், அவனுடைய ஆரம்பம் நமக்கு தெரியாது, ஆனால் முடிவு நல்லா தெரியும். அவன் கல்லெறிந்து கொல்லப்பட்டான். அவன் பூமியில் நிற்கும் பொழுதே அவனுடைய கண்கள் பரலோகத்தை பார்த்துச்சு, வலது பக்கத்தை பார்த்துச்சு, இயேசு கிறிஸ்துவை பார்த்துச்சு. கல்லறிஞ்சவனையும் மன்னியும் என்று சொல்லி ஜெபித்துட்டு அவன் ஓட்டத்தை முடிச்சான். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. உத்தமனை நோக்கி பார்த்துரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நமக்கு முன்னாடி இருக்கிற விசுவாசத்தை தோங்குறவரும் முடிக்கிறவருமாகி இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நமக்கு முன்னாடி இருக்கிறாங்க. ஆபிரகாமை நோக்கி பாருங்கள், வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையை நோக்கி பாருங்கள், தோண்டி எடுக்கப்பட்ட துறவை நோக்கி பாருங்கள். வேதத்தில் அழகா சொல்றார், நிறைய காரியத்தை நோக்கி, வானமண்டலத்தில் இருக்கிற சூரியனை, சந்திரனை, நட்சத்திரங்களை நோக்கி பாருங்கள், ஆகாய விரிவை நோக்கி பாருங்கள். இவைகளெல்லாம் கர்த்தர் படைத்து உருவாக்கி நடத்தி கொண்டு வருகிறாரே, அவைகளை காட்டிலும் நம்முடைய வாழ்க்கையில நம்ம விசேஷமானவர்கள் அல்லவா? அதனால அவைகளை போஷிக்கிறவர் நம்மையும் போஷிப்பாரே என்கிறதுக்காக கர்த்தர் எல்லாவற்றையும் நோக்கி பாருங்கள் என்று சொல்லி அவர் சொல்றாரு. வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையும் தோண்டி எடுக்கப்பட்ட துறவையும் நீங்க நோக்கி பாருங்க.
இங்கே அருமையான தம்பி தங்கச்சி, இங்கே வேதத்தில் இன்னும் ஒரு சில வசனங்களை உங்களுக்கு பொறுமையுள்ளவன் பாக்கியவான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அடுத்து பாருங்க, நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். தேங்க்யூ, வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தம் உள்ளவன் உத்தமன், பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும். இதுதாங்க பிரதர் நமக்கு கொஞ்சம் கஷ்டம். மனதை அடக்கிறதே நமக்கு முட்டியவே இல்லைங்க. மனைவியை கூட அடக்கி போடுறாங்க, மனதை செய்ய முடியல. பெரிய சண்டைக்காரியை கூட அட்டைக்கு உட்டிக்கி வீட்டுக்குள்ளே உட்கார வச்சு போடுறாங்க. நானும் பார்த்துருக்கிறேன். சாதாரணமாக இருப்பாங்க, பெரிய பெரிய முரடாக இருக்கிற ஆளுகள்லாம் அடக்கி உட்கார வச்சுருப்பாங்க. ஆனால் வேதம் சொல்லுது, மனதை அடக்குகிறவன் உத்தமன். பட்டணத்தெல்லாம் பிடிச்சி போடலாம், பெரிய பெரிய பட்டணத்தை கேப்சர் பண்ணிடலாம். ஆனால் உனக்குள்ள இருக்கிற மனது ஒன்று இருக்குதே, அதை அடக்கி ஆளுகிறவன் தான் உத்தமன். அங்கே பொறுமையாக இருக்கிறவன் உத்தமன், கர்த்தரால் புகழப்படுகிறவன் உத்தமன். இங்கு வேதம் சொல்லுது மனதை அடக்குகிறவன். இங்கே நம்முடைய வாழ்க்கையில் மன அடக்கம் நமக்குள்ளே இருக்குதா? இந்த மனது நம்முடைய கண்ட்ரோலுக்கு கீழ்ப்படுகிறதா? ஆவியை அடக்காதவன் மதிலிடிந்த பட்டணம் போல இருக்கிறான். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஏரோதை ஏன் கர்த்தர் அடித்தார் தெரியுமா? அநேகர் அவனை புகழ்ந்து சொன்ன உடனே அவனுக்குள்ள ஒரு புகழ்ச்சி வந்துச்சு பாருங்க. ஏரோது தன்னை ஒரு மிட்டுக்கா உட்கார்ந்தான், அதில் உட்காந்து பிரசங்கம் பண்ணுறேன் பாருங்க. பிரசங்கம் பண்ணுறது எப்படி பண்ணணும்? நெகேமியா, எஸ்ரா இவங்கெல்லாம் நீங்கள் பாருங்கள், எழுந்து நின்று பிரசங்கம் பண்ணினார். எஸ்ரா எழும்பி நின்னார், பக்கத்தில் 11 பேர் நின்னார்கள். பேதுரு எழும்பி நின்னார், எல்லாரும் நின்னார்கள். இப்போ பேதுரு ஏரோது என்ன பண்ணார்? உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணார். அது ராஜ வஸ்திரம் தரித்துட்டு பிரசங்கம் பண்ணார். அவருடைய பிரசங்கத்தை கேட்டோடனே தேவதூதனுடைய சத்தம் போல இருக்குதுனாங்களாம். அவன் கொஞ்சம் காலரை தூக்குனேன், பின்னாடியே ஒரு தேவதூதன் நின்று ஒரு போர்டு போட்டேன், அங்கேயே புழுது செத்தான் என்று எழுதியிருக்கு. பார்த்தீங்களா? அந்த காலத்தில் நடந்த அந்த மாதிரி தீர்ப்புலாம் இப்போ நடந்தால் என்ன? அனனியாவும் சப்பீராலும் தேவனிடத்தில் பொய் சொன்னபடினால் கர்த்தர் அங்கேயே அடித்தார். அந்த இடத்துல அவர்கள் என்ன செஞ்சாங்க? செத்தார்கள் என்று எழுதியிருக்கு. இதெல்லாம் வேதத்தில் இருக்கிற எழுப்புதலின் காலத்தில் வந்த காரியங்கள். இதெல்லாம் எதுவும் எங்கேயோ நடந்தது கிடையாது, வேதத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு. ஒரு நிமிஷத்திலேயே அந்த சம்பவங்கள் நடக்குது. பேதுரு போய் கையை வச்சு ஜோமன்னா 3000 பேர் மேலே இறங்குறாரு ஆவியானவர். பவுல் போனால் 5000 பேர் மேலே இறங்குறாரு ஆவியானவர். குருடையும் ஜப்பானி செவிடை முடமை எந்திரிச்சு ஓடுறான். இதெல்லாம் எழுப்புதல் காலத்தில் தேவன் வேதத்தில் செய்த மகத்தான அற்புதங்கள். இன்றைக்கும் அவர் மாறாதவராக இருக்கிறாரு. அப்போ அருமையான தம்பி தங்கச்சி, வேதம் சொல்லுது பட்டணத்தை கூட நீ பிடிச்சிடலாம், அது பெரிய காரியம் கிடையாது. ஆனால் உன்னுடைய மனதை நீ அடக்க கற்றுக்கொள்ளணும். உன்னுடைய மனது உன்னுடைய கண்ட்ரோலுக்கு கீழ்ப்படியணும். உன்னுடைய மனதை நீ கண்ட்ரோலுக்குள்ளே வைத்துக்கொள்ள உனக்கு திறமை இருக்கணும். நீ அந்த அளவுக்கு உன்னுடைய மனதை ஆட்கொள்ளக்கூடியவனாய் நீ இருக்கணும். தாவீது சொல்றாரு, என் ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய், தேவனை நோக்கி அமர்ந்துரு, நான் நம்புகிறது அவராலே வரும் என்று சொல்லி தன்னுடைய ஆத்துமாவோடு அவன் பேசி அதை கண்ட்ரோல் பண்ணுகிறான். வேதம் சொல்லுது, தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். தன்னுடைய ஆத்துமாவோடு தானே பேசிக்கிறான். ஆத்துமாவே கலங்காதே, திகையாதே. எங்க பேசுறேன்? இன்னர்ல பேசுறேன். அந்த ஆத்துமா துள்ளுது, அந்த ஆத்துமா கண்ட்ரோல் மீறுது, அந்த ஆத்துமா அவனுடைய கண்ட்ரோலுக்கு கீழ்ப்படியல. பவுல் இதை அழகா சொல்றாரு, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். நான் நிர்பந்தமான மனுஷன். யார் என்னை இந்த பாவ சரீரத்திலிருந்து என்னை விடுதலையாக்க கூடும்? நான் எதெல்லாம் விரும்புகிறேனோ அதெல்லாம் செய்ய மாட்டேங்கிறேன். நான் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அதெல்லாம் நான் என்ன செஞ்சிடறேன்? இன்றைக்கி இது நம்முடைய வாழ்க்கையில் ரியலியாக இருக்குது. நம்ம இங்கேருந்து போகும்பொழுது ஒரு தீர்மானம் எடுப்போம். இன்னையிலேருந்து போய் பிரதர் இவ்வளோ சொல்லிட்டார், ஒழுங்காக ஜெபம் பண்ணணும், அவ்வளோதான். இது அந்த வரப்பை தாண்டங்காட்டியும் அந்த தீர்மானம் காத்தா பறத்துறோம். அரசியல்வாதிகள் என்ன சொல்கிற மாதிரி தான். அங்கே வாக்கு வாங்குகிற வரையும், ஓட்டு வாங்குகிற வரையும் அவங்க போட்ட கூளை கும்பிடும், அவங்க போட்ட நடிப்பெல்லாம் பார்த்துருக்கிறீங்கள, அதெல்லாம் நிறைய போட்டு காட்டுவாங்க. முதல்ல 1 மாதத்துக்கு முன்னாடி அவங்களுடைய வணக்கம் வேறு மாதிரி இருக்கும், ஒரு நாளைக்கு முன்னாடி அவங்க வணக்கம் வேறு மாதிரி இருக்கும். ஓட்டுச்சீட்டு அன்னைக்கு அவங்க வணக்கம் எப்படி இருக்கும்? சாஷ்டாங்கமாக விழுவாங்க. அடுத்து ஒரு நாள் முடிஞ்சு பெட்டியில் வந்துட்டா ரிசல்ட்டு, அப்புறம் வணக்கம் நம்ம தான் போடணும். அவங்க நிமிர்ந்து நிற்பாங்க. ஏன்னா முடிஞ்சு போச்சு, இனிமேல் 5 வருஷத்தை பார்க்கலாம், அவன் 5 வருஷம் உயிரோடு இருப்பானான்னு பார்க்கலாம், அதுக்கடுத்து அன்னைக்குங்க பார்த்துக்கலாம். இது மனுஷனுடைய சிந்தை. இன்றைக்கி நம்முடைய தீர்மானம் அப்படி தாங்க. வாயில் ஒன்று சொல்கிறோம், செயலில் ஒன்றை காட்டுறோம். பேச்சு ஒன்று செய்யுது, நம்முடைய வாழ்க்கை ஒன்றை காண்பிக்குது. இங்கே வேதம் சொல்லுது, நீ பட்டணத்தெல்லாம் பிடிக்கிறது பெருசு காரியம் இல்லை, உன் மனதை நீ அடக்கி ஆண்டாலே நீ உத்தமன் தான். அப்போ உத்தமனை பாரு, அப்போ தான் முடிவு உனக்கு சமாதானமாக இருக்கும். இப்போ இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் வேதத்தில் சில உத்தமர்களை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். முதல்ல ரூத் ஒரு நல்ல உத்தமி பாருங்க. அவள் எடுத்த முடிவில்
மனதை கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணணும். மாமியாரோட போகிறேன்னா அவள் போனான், அவளுக்கு அங்கே நிறைய கஷ்டங்கள் இருக்குது. தான் ஊரை விட்டு போனது முதல்ல மொழி பிரச்சனை, அடுத்து மத பிரச்சனை, அடுத்து ஆராதனை பிரச்சனை, அடுத்து அந்த மக்கள் ஏற்றுக்கொள்வாங்களா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களாங்கன்னு பிரச்சனை. தன்னுடைய இனத்தை குலத்தை கோத்திரத்தை எல்லாம் விட்டுட்டு மோவாபிய நாட்டில் செல்வ செழிப்பாக இருந்த ஒருத்தி, அங்கே இருக்கிற எல்லா மத சடங்குகளையும் அவள் அனுசரித்த அந்த மத சடங்குகளில் ஒரு பெரிய பொறுப்பில் இருந்த ஒருவள். அப்படிப்பட்ட ஒருவள் தான் இந்த இஸ்ரவேல் நாட்டுக்கு வர்றா. அப்போ தன்னுடைய எல்லாவற்றையும் தூக்கி எறிகிறா. மனதளவில், உடல் அளவில், உணர்வு அளவில், இது எல்லா கலாச்சாரமும் எனக்கு வேண்டாம், இனி இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தரே என்னுடைய தேவன் என்பது தன் மனது அளவில் அவள் ஒரு முடிவு எடுத்து அந்த மனதை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து அவள் நகோமியோட புறப்படுவதற்கு அவள் தீர்மானித்தாள். அவள் மனதை அடக்கக்கூடியவளாக இருந்தாள். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? இன்றைக்கி நம்முடைய மனதையும் நம்ம அடக்க கற்றுக்கொள்ளணுங்க. மனது சொல்கிறத நீ கேட்கக்கூடாது, மனசு சொல்கிறதெல்லாம் நீ யோசிக்கக்கூடாது. மனது உன்னுடைய கண்ட்ரோலிங் பவருக்குள்ளே வரணும். நீ மனதோடு அடக்கக்கூடியவனாக இருக்கணும். அதனால தான் சாலமோன் எழுதி வச்சிருக்கிறாரு, மனதை அடக்குகிறவன் தான் உத்தமன். அப்போ இன்னைக்கு செய்தி ஆண்டவர் சொல்றார், உத்தமனை நோக்கி பாரு. அப்போ ரூத்தை நம்ம நோக்கி பார்க்கணும். பாரு, அவளுக்கு லாபமா இருக்கிற எல்லாவற்றையும் நஷ்டமா விட்டுட்டாலே. நகோமி சொல்றாங்களே, நீ போய் ஒரு நல்ல திருமணம் முடிச்சுக்க, ஒரு சொந்த பந்தத்தில் ஒரு நல்ல மாலமாலனை நீ அமைத்துக்கொள், உன்னுடைய இளமைக்கு ஏற்ற, உன்னுடைய உருவத்திற்கு ஏற்ற, உன்னுடைய அழகுக்கு ஏற்ற, உன்னுடைய வயதுக்கு தகுந்த உன் சொந்த பந்தத்தில் ஒரு மனைவியை கணவனை ஏற்றுக்கொண்டு நீ சந்தோஷமாய் வாழுன்னு சொல்லி அவள் விடுதலை பத்திரமே கொடுக்குறாள். மாமியாரே அனுமதி கொடுக்கிறாள். இவன் என்ன பண்ணியிருக்கலாம்? நல்ல ஒரு சான்ஸ் இல்லையா? ஓர்பால் புறப்பட்டு போனாலே இவளும் என்ன பண்ணியிருக்கலாம்? போயிருக்கலாம் இல்லையா? அதான் கணவனே மரித்து போன ஒருபாடு, கணவன் மரித்தால் பிரமாணத்திலிருந்து நம்ம விடுதலையாக்கப்படுகிறோமே. கர்த்தருக்கு உட்பட்ட வேறொருத்தனை திருமணம் முடித்துக்கலான்னு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கேன், நியாய பிரமாணத்தில். அப்போ இவ்வளவு ஒரு சுதந்திரம் அவளுக்கு கிடைச்சும் அவள் மனதில் தீர்மானம் உள்ள ஒருத்தியாய் இருந்தாள். அவள் மனதை அடக்கக்கூடியவளாய், மனதினுடைய கட்டுப்பாட்டை மனதை கட்டுப்படுத்தக்கூடியவளா ஒருவளா இருந்தா. அவள் என்ன எடுத்தா? ஒரு தீர்மானம். இந்த மாமியாருக்கு கணவனும் கிடையாது, வாரிசா இருந்த 2 மகன்களும் கிடையாது. இனி இந்த வயதான ஒரு அம்மாவை நடுத்தருவில் நம்ம விட்டுட்டு போனோம்னா நம்ம விட மோசமானவங்க இந்த உலகத்தில் யார்? அவள் தான் நம்மளோடு இருக்கிற ஓர்பால் போயிட்டாலே, நாமும் போயிட்டா இந்த வயதான பாட்டி எப்படி எருசலேமுக்கு போய் சேருவாங்க? எப்படி பெத்லகேமுக்கு போய் சேருவாங்க? அவங்களுடைய நிலை என்ன? இவங்க இன்னைக்கு நம்மளை நம்பி தானே இருக்கிறாங்க, நம்ம தானே கணவன் இல்லாவிட்டாலும் பொறுப்புன்னு சொல்லி அந்த வயதான அம்மாவுக்காக தன்னுடைய வாழ்க்கையை தாரை வார்த்து கொடுத்தாள். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அவள் உத்தமத்தை கர்த்தர் பார்த்தார். அதனால தான் போவா சொல்லும்பொழுது சொல்றார், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாய் ஓடி வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன் கிடைக்கும். ஓடி வந்த உனக்கு பக்கத்தில் சொல்லுங்க. இப்போ வந்தாலே, ஒரு விதவை பொண்ணாய் வந்தாலே, ஒரு கைம்பெண்ணாய் வந்தாலே, தன்னுடைய வாழ்க்கை எப்படி அமைய போதோன்னு தெரியாமல் வந்தாலே அவளுடைய முடிவு எப்படி இருந்துச்சு? இயேசு கிறிஸ்து பிறந்து வருவதற்கு அவள் வம்ச வழியாய் வந்தாள். கைகளை தட்டி கர்த்தருக்கு நான் இதோ வேதம் சொல்லுது, தாவீதோடைய அப்பாவை, ஈசாயோடைய அப்பாவை, எல்லாத்தையும் இவ தான் பெத்தெடுத்தான். இவளுடைய வம்சத்துல தான் தாவீது வர்றாரு. அந்த தாவீது வம்சத்துல தான் இயேசு கிறிஸ்து வர்றாரு. அப்ப இயேசு கிறிஸ்துனுடைய வம்சத்துல நீங்க பார்த்தீங்கன்னா ரூத்து என்கிற பேர் அங்கே எழுதப்பட்டிருக்கு. அப்ப எங்கேயோ பிறந்த ஒரு பொண்ணை கர்த்தர் இயேசு கிறிஸ்து பிறந்து வரக்கூடிய சந்ததிக்கு சொந்தக்காரியாய் கர்த்தரால் மாற்ற முடியும்னா அவளுடைய முடிவு எவ்வளவு சமாதானமாய் போய் முடிச்சுப்பார். அவள் பொறுக்கின இடத்துல அவளுக்கு கர்த்தர் கண்களில் தயவு கிடைக்க பண்ணினார். முதல்ல பொறுக்கினாள், அப்புறம் ஓசி வாங்கினாள், அப்புறம் போய் தன்னுடைய வாழ்க்கைக்காய் உரிமை குரல் கொடுத்தாள். கடைசியில் பார்த்தா அந்த தோட்டத்திற்கு அவள் சொந்தக்காரியாய் மாறினாள். அவள் வாக்கு தத்தங்களுக்கெல்லாம், உடன்படிக்கைக்கெல்லாம் அவள் உரிமையுள்ளவளாய் மாறிட்டாள். கைத்தட்டி கர்த்தரை நோக்கி, கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. நீ உத்தமனை நோக்கி பாரு, நீ உத்தமனை நோக்கி பாரு, அவனுடைய முடிவு சமாதானம். நீயும் உன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தருக்காய் நீ உத்தமமாய் ஓடும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் முடிவு சமாதானமாக இருக்கும். ஒருவேளை இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் தத்தளிப்பாக இருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையில் வேதனையாக இருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையில் கண்ணீராக இருக்கலாம். அந்த ரூத்துக்கிட்டே போய் கேளுங்க, உடனேவா அந்த காரியம் கைகூடி வந்துச்சு? அவள் எத்தனை வருஷம் அந்த கோதுமை அறுப்பின் காலங்கள் முடிகிற வரையும் அவள் பொறுக்கினாள். அது 1 மாதமோ 6 மாதமோ 7 மாதமோ வருடக்கணக்கோ தெரியாது, அதெல்லாம் அங்கே எழுதப்படலை. நாளே அதிகாரத்தில் அது முடியுது. ஆனால் பல வருடங்கள் வந்த உடனேமா காரியம் அவளுக்கு கைகூடி இருக்கும். எத்தனையோ வருடங்கள் அவள் பொறுக்குகிறவளாக இருந்தாள், ஓசி வாங்குகிறவளாக இருந்தால், எத்தனையோ நாட்கள் அவப்பெயர் அவளுக்கு உண்டானது. எத்தனையோ பேர்கள் அவளை பரியாசமாய் பார்த்தார்கள். எத்தனையோ பேர் அவளுடைய வாழ்க்கையில் பலவிதமான வேதனைகளை உருவாக்கி இருப்பார்கள். ஆனால் அத்தனையிலும் அவள் உண்மையாக இருந்தால்
கடைசியில் அவளுடைய முடிவு சமாதானம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இப்படியே நீங்கள் வேதத்தில் படித்து பார்த்துக்கிட்டே போனால் யோசேப்புடைய வாழ்க்கை எவ்வளோ உத்தமமுள்ள ஒரு வாழ்க்கை பாருங்கள். அவனை நம்ம நோக்கி பார்க்கணும். ஏனென்றால் அவனை நம்ம நோக்கி பார்க்கணும்னா கர்த்தர் அவனை நடத்தி வந்த பாதைகள், அவனுடைய வாழ்க்கையில் வந்த கரடு முரடான சூழ்நிலைகள், அவனுடைய வாழ்க்கையில் வந்த கைவிடப்பட்ட நிலைமைகள், இதெல்லாம் வேதம் நமக்கு போதிக்கக்கூடிய ஆலோசனைகள். ஏன் கர்த்தர் அதெல்லாம் எழுதி வைத்திருக்கிறார்? அதை எழுதாமல் விட்டிருக்கலாமே. ஏன் யோசேப்பை குறித்து கர்த்தர் எழுதி அதை தியானிக்க வைத்திருக்கிறார்? அந்த யோசேப்பு வாழ்க்கையில் பாருங்கள், அவன் தரிசனம் நிறைவேற அவன் கடந்து போன பாதைகள், அவன் எவ்வளோ உத்தமமாக இருக்கான் பாருங்க. அண்ணன் தம்பி அண்ணன்களுடைய தவறுகள்லாம் போய் தகப்பன் இடத்துல சொல்கிறான், தவறுகள் எல்லாம் போய் சொல்கிறான். தன்னுடைய சித்தி பிள்ளைகள் செய்கிற எல்லா துஷ்டத்தனங்களை, அசுத்தமான வாழ்க்கையை போய் தன் தகப்பன் இடத்துல இப்படி நம்முடைய அண்ணன்லாம் செய்கிறான்னு சொல்லி அவருடைய தவறுகளை சொல்லக்கூடியவனாக இருந்தான். பார்க்கக்கூடிய தரிசனங்களை தன் தகப்பனிடத்தில் ஒளிவு மறைவில்லாமல் சொல்லக்கூடியவனாக இருந்தான். இது நிமித்தம் அவனுடைய வாழ்க்கையில் வந்த வேதனைகள், குழியில் தள்ளப்பட்டான், 20 வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டான், போன இடத்துல ஜெயிலில் தள்ளப்பட்டான், அபாண்டமான குற்றம் சாட்டப்பட்டான், கடைசியில் கைவிடப்பட்ட நிலைமையில கெஞ்சுகிறான், என்னை எப்படியாவது இந்த ஜெயிலிருந்து வெளியே கொண்டுட்டு போகிறதுக்கு நீ ராஜாவின் இடத்துல பேசுங்கிறான். அவனும் 2 வருடம் அவனை மறந்து போயிட்டான். இத்தனை ஆண்டுகளுக்கு பின்பு ஒரு நாள் ஏசையா, இது ஆதியாகமம் 41:41 கர்த்தர் அவனுக்கு ஒரு பெரிய உயிர்மீச்சியை கொடுத்து அவனை வெளி உலகத்துக்கு சவரம் பண்ணி பொன் வஸ்திரம் தரித்து புது காலனி கொடுத்து அவனை வெளியே கொண்டு வந்தார்கள். அன்றைக்கு அவனை 2ஆம் ரதத்தில் கர்த்தர் ஏற்றினார். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்துரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அருமையான தம்பி தங்கச்சி, 1 சாமுவேல் புஸ்தகம் 29ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தை உங்களுக்கு நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன். எல்லாரும் என்னோடு கூட நீங்கள் 1 சாமுவேல் 29ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். அப்பொழுது ஆகீஸ் தாவீதை அழைத்து, நீ உத்தமன் என்றும் நீ பாளையத்தில் என்னோடு போக்கு வருத்தமா இருக்கிறது என் பார்வைக்கு நல்லது என்றும் கர்த்தருடைய ஜீவனை கொண்டும் சொல்கிறேன். நீ என்னிடத்தில் வந்து சேர்ந்த நாள் முதல் இன்றைக்கு வரைக்கும் நான் உன்னில் ஒரு பொல்லாப்பும் காணவில்லை. ஆகிலும் பிரபுக்களின் பார்வைக்கு ஆமென். இந்த ஆகீஸ் அப்படிங்கிற ராஜா பாபிலோனிய ராஜா. நீங்க மேல் பக்கத்தில் வாட்சி பாருங்க. 21ஆம் அதிகாரத்தில் பெலிஸ்தியர் தங்கள் சேனைகளை எல்லாம் ஆப்பெக்கிலே கூடி வர செய்தார்கள். இஸ்ரவேலர்கள் இஸ்ரேலில் இருக்கிற துறவண்டையிலே பாளையம் இறங்கினார்கள். அப்பொழுது பெலிஸ்தியரின் அதிபதிகளில் 100ம் 1000மான சேர்வைக்காரரோடு போனார்கள். தாவீதும் அவன் மனுஷரும் ஆகீஸோடு பின்தட்டிலே போனார்கள். அப்பொழுது பெலிஸ்தியரின் பிரபுக்கள் இந்த எபிரேயர் என்னத்திற்கு என்றார்கள். ஆகீஸ் அவர்களை பார்த்து, இஸ்ரவேலின் ராஜாவாகிய சவுலின் ஊழியக்காரனாய் இருக்கிற இந்த தாவீது எத்தனை நாட்களும் எத்தனை வருஷங்களும் என்னோடு இருக்கவில்லையா? இவன் என்னிடத்தில் வந்து சேர்ந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் ஒரு குற்றமும் நான் இவனிடத்தில் கண்டுபிடிக்கவில்லை என்றான். பெலிஸ்தியர்களோடு இணைந்து ஆகீஸோடு இணைந்து இவன் இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு போறான். தன்னுடைய நாட்டுக்கு விரோதமாகவே இவன் யுத்தத்துக்கு போறான். எப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தம் பாருங்க. இவன் கையை கொண்டே யுத்தத்தை நடத்த ஆகீஸ் என்கிற ராஜா, ஏன்னா ஆகீஸ் கிட்ட வந்து தஞ்சம் பூக்குறான். யார் நிமித்தம் வர்றேன்? சவுல் துரத்தி 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 அடிக்கும் பொழுது தன் சொந்த தேசத்தை விட்டு, தரிசனத்தை விட்டு, தன்னுடைய அழைப்பை விட்டு, தன்னுடைய உயிரை பாதுகாத்து கொள்ள ஆகீஸ் ராஜா கிட்ட போய் தஞ்சம் புகுந்துறான். 1.5 வருஷம் இங்க வந்து இருந்துக்குவேன், வேற வழியே கிடையாது. ஏன்னா இஸ்ரவேல் பாளையத்தில் எங்கு அவனை பார்த்தாலும் கொல்லும்படி சவுல் என்ன பண்றான்? பெரும் படையோடு கூட வந்து துரத்தி 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 சுதந்திரத்தை விட்டே, நாட்டை விட்டே, தேசத்தை விட்டே, இஸ்ரவேலை விட்டே ஓடி போயிட்டான். வெளிநாட்டில் போய் பாபிலோன் ராஜா பக்கத்தில் உடன் ராஜாவா இருக்கிற ஆகீஸ் என்கிற ராஜா கிட்ட போய் தஞ்சம் புகுந்து அங்க போய் வாழ்ந்துகிட்டு இருக்கான். எவ்வளவு பரிதாபமான ஒரு நிலைமை பாருங்க. இவன் அழைக்கப்பட்டவன், தெரிந்து கொள்ளப்பட்டவன், முன்குறிக்கப்பட்டவன். இஸ்ரவேலுக்கு இவனை தான் ராஜாவா கர்த்தர் மாற்றேன்னு சொல்லி சாமுவேல் மூலமா சொல்லி இருக்கிறாரு. யுத்தம் தெரிந்தவன், 100 கேட்டா 200 கொடுப்பான். இவனால இவன் காரிய சமர்த்தன், வாசிப்பதில் நேர்த்தியானவன், தேவனுக்கு பிரியமானவன். ஆனா இவனுடைய நிலைமையை பார்த்தீங்களா? இவன் எங்க ஓடிட்டான்? அடுத்த இடத்துக்கு போய் உட்காந்து 1.5 வருஷம் எவ்வளவு வேதனையா இருந்திருப்பான். இந்த 1.5 வருஷம் அவனுக்கு எத்தனை வருடங்களை போல இருந்திருக்கும்.
அந்த இடங்கள்ல அவன் இருக்கும் பொழுது தினந்தோறும் ஏதாவது ஒரு இடத்துக்கு யுத்தத்துக்கு போய் வேட்டையாடி கொண்டு வருவான், அல்லது கொள்ளையடித்து கொண்டு வந்து தன்னுடைய மந்தையை அவன் பாதுகாத்து கொண்டு இருந்தான். இப்படி இவன் இருக்கும் பொழுதுதான் ஆகீஸ் ராஜாவுடைய நட்பை பெற்றான். அந்த ஆகீஸ் ராஜா என்ன பண்றாரு, யுத்தத்துக்கு போறப்ப இவனையும் கூட்டிட்டு போறாரு. வான் சொந்த நாட்டுக்கே தான் நாட்டோடே யுத்தத்துக்கு இவனை கூட்டிட்டு போறாரு. வாப்பா நீ உன் மக்களோட வந்து யுத்தம் பண்ணணும். இவன் போகும் பொழுது அந்த பெலிஸ்தியர்கள் யாருமே இவனை நம்பல. ஏன் என்ன சொல்றாங்க பாருங்க, இந்த தாவீதை பார்த்த உடனே அவங்க சொல்றது காரியம் என்ன சொல்றாங்க தெரியுமா? 8ஆம் வசனம் பாசிங்க. தாவீது ஆகீஸை நோக்கி, ஏன் நான் செய்தது என்ன? நான் வந்து ராஜாவாகி என் ஆண்டவனுடைய சத்துருக்களோடு யுத்தம் பண்ணாதபடிக்கு நான் உம்மிடத்தில் வந்த நாள் முதல் கொண்டு இன்றைய வரைக்கும் உமது அடியானிடத்தில் கண்டுபிடித்தது என்ன என்றான். ஆகீஸ் தாவீதுக்கு பிரதியுத்தரமாக, அதை அறிவேன். நீ தேவனுடைய தூதனை போல என் பார்வைக்கு பிரியமானவன், ஆனாலும் இவன் எங்களோடு கூட யுத்தத்திற்கு வரக்கூடாது என்று பெலிஸ்தீரின் பிரபுக்கள் சொல்லுகிறார்கள். எல்லா பிரபுக்களும் ஒன்று சேர்ந்துக்கிட்டு இவன் நம்மளோடு கூட வரக்கூடாது. ஏன் வரக்கூடாதுங்கிறான்னா 4ஆம் வசனம் பாருங்க. அதனால் பெலிஸ்தீன் பிரபுக்கள் அவன் மேல் கடும் கோபமாகி அவனை பார்த்து, இந்த மனுஷனை நீர் குறித்த தன் இடத்திற்கு திரும்பி போகும்படிக்கு அங்கே அவனை மறுபடியும் அனுப்பிவிடும். யுத்தத்தில் இவன் நமக்கு சத்துருவாய் இராதபடிக்கு இவன் நம்மோடு கூட யுத்தத்திற்கு வர வேண்டியது இல்லை. இவன் எதினால் தன் ஆண்டவனோடு ஒப்புரவானான். இந்த மனுஷனுடைய தலையினால் அல்லவா சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று இந்த தாவீதை குறித்து அல்லவா ஆடி பாடி சொன்னார்கள் என்றார்கள். எப்பயோ தாவீது கோலியாத்தை கொன்றத இப்ப சொல்லி காட்டுறாங்க. இவன் 100 கேட்டா 200 கொண்டு வந்து கொடுத்தானே, அந்த 200 பேரை நம்மால் தானே, நம்மளை தானே இவன் கொன்ன, அன்னைக்கு கோலியாத்த நம்மால தானே இவன் கொன்ன, இப்ப இவனவே கூட்டிட்டு யுத்தத்துக்கு போலாமா? நல்லா தெரிஞ்சுக்குங்க, சத்துருக்களுடைய கண்களில் கர்த்தர் நமக்கு தயவு கிடைக்க பண்ணுகிறவர். வேதம் சொல்லுது, காய்பா தீர்க்க தரிசனம் சொன்னான், ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானம் அடைவான். இப்ப ஆகி சத்ரு தானே, பெலிஸ்தியருடைய இனத்தோடு சேர்ந்தவன் தானே, பிரபுக்கள் எல்லாம் பெலிஸ்திய பிரபுக்கள் தானே. வேணாம் ஆகீஸ் இவனை கூட்டிட்டு போக வேணாம், இவன் திடீர்னு யுத்தத்தில் அங்கிட்டு மாறிக்குவேன். ஆனால் இவன் சொல்கிறான், இல்லை நான் அப்படி கிடையாது, இதை நான் தியானிக்கும் பொழுதுலாம் யோசிப்பேன், அங்கே போய் யுத்தம் நடக்கிறப்ப இவன் என்ன பண்ணுவேன் யோசித்து பாருங்க. அங்கே முன்னாடி நிற்கிறவன் பூரா தான் இனத்துக்காரன், தன்னுடைய ராஜாவாய் அங்கே தான் அவன் போகணும், அவனோடய இப்போ யுத்தம் பண்ண போகிறான். பாருங்க எவ்வளோ பரிதாபமான ஒரு சூழ்நிலை. இப்படிப்பட்ட சூழ்நிலை இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கை இருக்கலாம். நீங்கள் நினைக்கிற மாதிரி அமையாமல் வேறு மாதிரி உங்களுடைய வாழ்க்கை போய்கொண்டே இருக்கலாம். எப்படி பாருங்க, சுக்கான நாங்களும் போட்டு பார்த்தோம், கப்பலை எங்களோட கண்ட்ரோல் பண்ண முடியல, அது கரையின் போக்காய் தண்ணீரின் போக்காய் போய்கிட்டே இருக்குது, கண்ட்ரோல் மீறி போய் கடைசியில் போய் கரையில் இடிச்சு எல்லா கப்பலும் உடஞ்சி போச்சு. இனி நாங்கள் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை முற்றிலும் எங்களுக்கு அற்று போச்சுன்னு பவுல் சொல்றார். இனி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை, பிழைப்போம் என்கிற நம்பிக்கையே எங்களுக்கு இல்லை. ஏன்னா எல்லா கப்பலும் சுக்குன்னு நொறுங்கி போச்சு, உள்ளே இருக்கிற எல்லாத்தையும் தூக்கி உள்ளே போட்டுட்டோம். இனி பிழைப்போம் என்பதே எங்களுக்கு நம்பிக்கை. ஒருவேளை இன்றைக்கு இதை கேட்குற உங்களுடைய வாழ்க்கையில் இந்த நம்பிக்கையோடு நீங்கள் உட்காந்துருக்கலாம். பிழைப்பதற்கான வாய்ப்பே இல்லை பிரதர், என் சரீரம் போச்சு, என் மனது போச்சு, என் வாழ்க்கை போச்சு, எல்லாம் உடஞ்சி போச்சு, இனி எனக்கு பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போச்சு என்ற ஒரு சூழ்நிலை நீ வந்திருந்தாலும் உங்களுக்கு கர்த்தர் சொல்றார், என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவர் இந்த ராத்திரியில் எனக்கு தரிசனமாகி கப்பல் சேதமே இல்லாமல் பிராண சேதம் உனக்கு ஒன்று வராது என்று சொல்லி என்னை பலப்படுத்தினார் பவுல் சொன்னார். அந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் அவனை பலப்படுத்தி ஊழியம் செய்ய வச்சு அந்த பட்டணத்திலையும் அநேக அற்புதங்களை செய்ய வச்சு கர்த்தர் ஜீவன் உள்ளவர் என்பதை நிரூபித்தார். அப்போ இந்த இடத்துல பாருங்க, அந்த ஆகீஸ் தாவீதை பார்த்து சொல்கிறான், நீ உத்தமன் என்பது நான் அறிவேன். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அப்போ அந்த 1.5 வருஷம் தாவீது பெலிஸ்தியனோடு இருந்தாலும், அந்நிய பட்டணத்தில் இருந்தாலும், அந்நிய வம்சத்தான இடத்துல போய் இருந்தாலும், அந்நிய கிராமத்தில் அவன் வாழ்ந்தாலும், அடுத்த இடத்துல போய் அவன் உட்கார்ந்து இருந்தாலும், அவன் எப்படிப்பட்ட மனுஷனாக இருந்தான் தெரியுமா? உத்தமமாக இருந்தான். அப்போ நீ எந்த இடத்துல இருந்தாலும் சரி, ஒருவேளை வாக்குத்தத்தத்தை விட்டே நீ போயிருக்கலாம், வெளியில் போய் அவுட்டரில் நின்றுக்கிட்டு இருக்கலாம், ஊழியத்தை விட்டு வெளியில் இருக்கேன் பிரதர், ஜபத்தை விட்டு வெளியில் இருக்கேன் பிரதர், வேத வாசிப்பை விட்டு வெளியில் இருக்கேன், தரிசனத்தை விட்டு வெளியில் இருக்கேன், என்னால் முன்னாடி மாதிரி இருக்க முடியல. ஆனாலும் ஒன்றை மட்டும் விட்டுறாத, உத்தமத்தை விட்டுறாத. கைகளை தட்டி கர்த்தருக்கு நீ எந்த இடத்துல இருந்தாலும் சரி உத்தமமாயிரு, உண்மையாயிரு, ஆத்ம பாரத்தோடு இரு, கர்த்தருடைய பார்வையில் நீ தெளிந்த புத்தியுள்ளவனாயிரு, கர்த்தரை மட்டுமே சார்ந்திரு, ஒரு நாள் மனுஷனுடைய கையில் விழாமல் இரு. பாருங்கள், மீண்டும் இந்த யோபுவை பற்றி நான் உங்களுக்கு சில வார்த்தைகளை வைத்துட்டு நான் தேவன் கொடுத்த சில வரி சொல்லி வேக வேகமாக முடிக்கிறேன். மீண்டும் யோபு 1ஆம் அதிகாரத்துக்கு வந்துடுவோம்.
1வது வசனமும் 8வது வசனம் வாசிக்கலாமா எல்லாரும் சேர்ந்து? ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பேரு கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமன். ஃபர்ஸ்ட் அவனுக்கு கொடுக்கிற டைட்டிலே உத்தமன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. அந்த தேசத்திலே ஒரு மனுஷன். நிறைய மனுஷர் இருந்தாங்க, லட்சக்கணக்கான பேர் அந்த ஊர்ல இருந்திருப்பாங்க. ஆனா எல்லாரையும் கர்த்தர் நற்சாட்சி கொடுக்கல, எல்லாரையும் கர்த்தர் புகழ்ந்து சொல்லல, எல்லாருக்கும் கர்த்தர் சாட்சி சொல்லல. ஒரே ஒரு மனிதனே அவர் சாட்சி கொடுக்கிறார். அவன் உத்தமனும், அடுத்து தனக்குள்ள ஒரு கட்டுப்பாடு உள்ள சன்மார்க்கன், தனக்குன்னு ஒரு நீதி. தினந்தோறும் அவர் சர்வான தகன பலி செலுத்தும். தினந்தோறும் ஒரு வேளை தன்னுடைய பிள்ளைகள் ஏதாவது ஒரு தப்பு பண்ணி விடுவார்களோ, பண்ணியிருப்பார்களோ என்று சொல்லி காலையிலும் மாலையிலும் காலையிலும் மாலையிலும் அவன் பலி செலுத்தி தேவனை துதிக்கக்கூடிய ஒரு மனுஷனாக இருந்தான். அடுத்து பாருங்களே, தேவனுக்கு பயந்து என்ன செய்வான்? பொல்லாப்புக்கு விலகுகிறவன். இந்த 3 டைட்டில், முதல் டைட்டில் 3வது டைட்டில் நமக்கு வேணும். மனம் உத்தமமாக இருக்கணும். 2வது நமக்கு தேவனுக்கு பயம் இருக்கணுங்க. தேவனுக்கு பயந்தா பாவத்துக்கு நம்ம விலகுவோங்க. இன்னைக்கு அநேக பிள்ளைகளுக்கு தேவ பயமே கிடையாது. கர்த்தர் ஒருத்தர் பார்க்குறாருங்கிறே அப்படிங்கிற அந்த உணர்வு நம்மளுக்கு அது மழுங்கி போச்சு. அவரை ஒன்றும் கண்டுக்க மாட்டார். ஒரு அருமையான தேவனுடைய பிள்ளை பாவம் செஞ்சிருச்சு. அப்போ ஒருத்தர் பார்த்துட்டார். இவருக்கு அவர்கிட்ட ஓடி கேட்டாரான், யார்ட்டையாவது சொல்லிடாதீங்க பிரதர், நான் செஞ்ச தப்பை யார்ட்டையாவது சொல்லிடாதீங்க. அவர் சொன்னாரா, ஏன் பிரதர் எனக்கு பயப்படுறீங்க? மேலே இருக்கிறாரில் ஒருத்தர், அவருக்கு பயப்படக்கூடாதா? அவர் யார்கிட்டையும் சொல்ல மாட்டார், நீ தான் எல்லாத்துட்டையும் சொல்லிடு. எனக்கு அவரை பற்றியெல்லாம் பயமே கிடையாது. அவர் மனசுக்குள்ளே தான் வச்சுக்குவார். ஆனால் நீ உலகமே சொல்லிவிடுவேன். எனக்கு பயம் அவர் மேலெல்லாம் கிடையாது, அவர் மனசுக்குள்ளே வச்சுக்குவார். நீ உலகமே போய் சொல்லிட்டா உனக்கு தூக்கம் வராது. அதனால் தயவு செய்து பிரதர் என்னை அசிங்கப்படுத்திடாதீங்க, எனக்கு பயம் உங்கள் மேலே தான். மனுஷனுக்கு பயப்படுதல் கண்ணியே. நம்ம யாருக்கு பயப்படணும்? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள். கர்த்தருக்கு பயப்படுதலை ஞானத்தின் ஆரம்பம். நீ கர்த்தருக்கு பயப்படாட்டி அப்புறம் கடைசியில் மனுஷனுக்கு தான் பயப்படும். நீ கர்த்தருக்கு பயப்படாட்டி கடைசியில் மனுஷன் கையில் தான் போய் விழுகணும். அப்புறம் அவனுக்கு பயந்துட்டே கிடக்கணும். அவன் சொல்கிற பேச்சை நீ கேட்கணும். தேவனுக்கு பயந்துட்டா நீ யாருக்குமே பயப்பட தேவையில்லை. இங்கே பாருங்களேன், அழகாய் வேதம் சொல்லுது. யோசேப்புக்கு முன்னாடி அந்த பொண்ணு நிற்கும் பொழுது சொல்கிறேன், தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? அழகாக ஒரு கேள்வி கேட்குறேன். அவளால் ஒன்றுமே செய்ய முடியாது. இவன் எடுத்தோடனே கர்த்தரை சொல்கிறானே, தன் தேவனே சொல்கிறானே, அவருக்கு நான் பயப்படுறேன், நான் இந்த பாவத்தை எப்படி செய்வேன்னு இவன் எஜமானனுக்கு பயப்படலை. அவன் என்ன சொல்லியிருக்கலாம்? அவன் என்ன எதிர்பார்ப்பா? முதலாளி பார்த்துருவாரே அல்லது யாராவது பார்த்துருவாங்களேன்னு அவன் சொல்லாமல் தேவனுக்கு விரோதமாய், அப்போ இந்த பாவம் தேவனுக்கு விரோதமானது அவன் நினைக்கிறானே. இதுக்கு மேலே நம்மளால் பேச ஒன்றுமே முடியலன்னு அவளே தகைச்சு போனான். அப்படிப்பட்ட வார்த்தையை அவன் யூஸ் பண்ணினான். தானியேலை பாருங்களேன், தன் இருதயத்தில் தீர்மானித்தான். என்ன தீர்மானித்தான்? நான் இதை தொட மாட்டேன் அப்படின்னு தீர்மானித்தான். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பாருங்க, அவங்க ஒரு தீர்மானிச்சாங்க, நாங்கள் செத்தால சாகிறோம், ஆனால் நல்லா தெரிஞ்சுக்க ராஜாவே, இதை நாங்கள் தொழுது கொள்ள மாட்டோங்கிறது இப்பயே உனக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும். எங்கள் தேவன் எங்களை விடுவிப்பார், விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் இதை ஒரு நாளும் செய்ய மாட்டோங்கிறது இப்போ உனக்கு நல்லாவே தெரியும். இதெல்லாம் எவ்வளோ டிக்ளரான ஒரு தீர்மானமான ஒரு உறுதியான ஆணித்தரமான வார்த்தையை ராஜா கிட்ட பேசுகிறாங்க. நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட பேசவே பயப்படுறோம். உங்கள் வீட்லேயே சொல்ல மாட்டேங்கிறோம், நான் தென்னோடு 1 மணி நேரம் ஜெபம் பண்ணால் வெளியே வரமாட்டேன். சில தீர்மானங்களை நீ எடுக்காத பட்சத்தில் கர்த்தரால் ஒன்றுமே செய்ய முடியாது. பாருங்களேன், ஆபிரகாம் தன்னுடைய பிள்ளையை கூட்டிகிட்டு போகிற பொழுது தீர்மானித்தான். மனைவிக்கிட்ட ஏன் சொல்லலை? மனைவிட்ட சொல்லியிருந்தா நிச்சயமாக அவள் விட்டுருக்க மாட்டாள். விட்டுருப்பாளா? குழந்தைய தூக்கிட்டு போய் பலி செலுத்த விடுவாளா? பையன்கிட்ட சொல்லியிருந்தா என்ன இருக்கு? வருவானா? வேலைக்காரன்ட்ட சொல்லியிருந்தா? அவன் மனசில் 2-3 நாள் பிரயாணம் போகிறாங்க, 1 நாள் 2 நாள் கிடையாதுங்க. அவன் மனதில் எவ்வளவு தெளிவுள்ள ஒரு மனிதன் பாருங்க. அவன் நினச்சிருந்தா ரிவர்சர் வந்திருக்கலாம்ல, அவன் நினச்சிருந்தா பின்மாற்றமே வந்திருக்கலாம்ல. போகும்பொழுது பையனை பார்த்துருப்பான்ல, அப்பா அப்பான்னு கூட்டிகிட்டு அவனு 2 பேரும் மாறி மாறி பேசிக்கிட்டு போகிறாங்க. ஆனால் அந்த பையன் கேட்குறேன், ஆட்டுக்குட்டி எங்கேன்னு. வேலைக்காரன் ஒருத்தன் கூட கேட்கல. நான் அந்த இடத்துல உட்காந்து யோசிச்சு பார்த்தேன். ஏண்டா, விறகு இருக்குது, கத்தி இருக்குது, தீ இருக்குது, ஆட்டுக்குட்டி எங்கேன்னு சொல்லி வேலைக்காரர்கள் கூட வந்தவங்க கேட்கல. பலி செலுத்துவதற்கு ஆட்டுக்குட்டி எங்கே எஜமானன்னு கேட்கல. ஆனால் பிள்ளையாண்டா நான் ஈசா கேட்குறேன், அப்பா விறகு இருக்குது, தீ இருக்குது, ஆட்டுக்குட்டி எங்கே? அப்போ நான் அதை தியானிக்கும் பொழுது நினச்சேன், வேலைக்காரனுக்கு எவ்வளவு ஞானமற்ற இருதயம் பார். அவன் என்ன கேட்டிருக்கான எஜமானனை பார்த்து, எங்கெங்கயா 2 பேரும் போகிறீங்களே, போய் தொழுது கொண்டு வருவோம்னு, பலி செலுத்துவதற்கு விறகெல்லாம் கொண்டுட்டு போகிறீங்க, எல்லாம் ரைட்டு தான், ஆனால் எங்கே இது எங்கே கேட்கலையே. ஆனால் அந்த சின்ன பையன் கேட்குறானே. அப்போ கர்த்தர் அவர் சொல்கிறார், எல்லாம் அவர் பார்த்துக்குவார். கை தட்டுங்க பார்க்கலாம், எல்லாம் அவர் பார்த்துக்குவார், ஒன்றும் கவலைப்படாத.
ஆட்டுக்குட்டியை அவர் பார்த்துக்குவார். இவன் என்ன சொன்னானோ அதுபடி அவரே பார்த்துக்கிட்டாரு. என்ன வார்த்தையை நீ சொல்றையோ அதுதான் உன் வாழ்க்கையில் நடக்கும். உன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையை குறித்து நீ எச்சரிக்கையா இருக்கணும். நீ வாயின் பிரதியுத்தாரம் அது எப்படிப்பட்ட பிரதியுத்தாரமா இருக்குதோ அதுதான் உனக்கு வரும். நீ எதை நினைக்கிறியோ அதை தான் பேசுவ. இருதயத்தின் நிறைவினால் என்ன செய்யும்? வாய் பேசும். உன் இருதயம் எதை நினைச்சிருக்கோ அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கு. நடக்காது நடக்காது நடக்காதுன்னு நினைச்சேன்னா உன் வாயில நடக்காதுன்னு வரும். அப்ப கர்த்தர் பார்ப்பார், உன் இருதயம் பூரா அதுல தானே நிரம்பி இருக்கு. உன் இருதயம் நடக்கும், கர்த்தர் தருவார், கர்த்தர் செய்வார். இந்த காரியத்தை கர்த்தரால் வாக்கிய பண்ண முடியும். அவர் வல்லமையுள்ளவர். உன் இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நீ அறிக்கை செய்யணும். விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகள். இப்போ இவன் சொல்றான், அழகா சொல்றான் பாரு, கர்த்தர் பார்த்துக்குவார்ப்பா. ஆட்டுக்குட்டி எல்லாம் கர்த்தர் பார்த்துக்குவார். அப்ப அவனுக்கு விசுவாசம் இருக்குது, கர்த்தர் பார்த்துக்குவார். 2 பேரும் போறாங்க. அங்க போய் பலிபீடத்தை கட்டுறான், விறகுகளை வைக்கிறான், பிள்ளையை கட்டுறான், தூக்கி போடுறான், கத்தி எடுக்கிறான், வெட்ட போறான். அதுவரையும் கர்த்தர் அமைதியா இருந்துட்டு சொல்றாரு, பிள்ளையாண்டான் மேல கையை போடாதே, நீ தேவனுக்கு பயப்படுகிறோம் என்பதை இப்பொழுது நான் அறிந்திரு. கை தட்டி. எப்பொழுது? கூட்டிட்டு ஆரம்பிக்கிறப்பையா முடிக்கிறப்பையா? ஒரு மனிதனுடைய முடிவு எப்படி இருக்கும்? சமாதானமா இருக்கும். ஆரம்பிக்கிறப்ப சொல்லல, அவரு முடிக்கிற வரையும் காத்திருந்தாரு. அதுபோல தண்ணியை தூக்கி 10 ஒட்டகத்துக்கு ஊத்துற வரையும் பொறுமையா இருந்தாரு. ஓட்டு முடிச்ச உடனே தான் இவளு தான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவள்னு கடகங்களையும் காதணிகளையும் கழுத்தணிகளையும் இடையாள அணிகளையும் கொடுத்து அவளை தன்னுடைய எஜமானனுடைய மனைவிக்கு சொந்தக்காரியாக தெரிந்து கொள்ளப்பட்டவளாக முடிவெடுத்து உடனே தன்னுடைய காதணிகள் எல்லாம் எடுத்து கொடுத்தாரு. இதை கேட்கிற தம்பி தங்கச்சி, நீங்க பாருங்களேன், இந்த மனுஷனை குறித்து வேதம், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன். நம்ம தாங்க விலகணும். கர்த்தருடைய நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதே அதற்கு முத்திரையா இருக்குது. நீ கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும், இயேசுவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் யாரானாலும் சரி, பொல்லாப்பை விட்டு விலகணும், அசுத்தத்தை விட்டு விலகணும், இச்சைகளை விட்டு விலகணும், துர் ஆலோசனைகளை விட்டு விலகணும், விக்கிரகத்தை விட்டு விலகணும், வேசித்தனங்களை விட்டு விலகணும், விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடணும், கிழவிகளின் பேச்சுக்கு விலகி ஓடணும். பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமை. இங்க வேதம் சொல்லுவார், பொல்லாப்புக்கு அவன் விலகுகிறவன். நீ தான் விலகணும். கர்த்தர் கையை பிடிச்சா இழுத்துட்டு போவார். லோத்துவை இழுத்துட்டு போனார். அப்படி இழுக்க ஆரம்பிச்சாருன்னா ஒன்று சாவு வரும், நல்லா தெரிஞ்சுக்குங்க, மரணம் தான் வரும். இழுத்து கொண்டு விட்டார்னா அடுத்த நிமிஷம் ஒரு ஆள் உப்பு தூணா மாறணும், ஒருத்தருடைய வாழ்க்கை மாறும். தேவன் நமக்கு ஞானத்தை கொடுத்துருக்கிறார். இது பாவம் என்பதை கர்த்தர் நமக்கு காண்பிப்பார். அந்த பாவத்தை விட்டு நம்ம விலகணும். வேதம் சொல்லுது, பொல்லாப்புக்கு விலகுகிறவனான மனுஷன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் எத்தனை காரியத்துக்கு நம்ம விலகல தெரியுமா? நம்ம ஆண்டவருடைய பிள்ளை என்கிற அந்த நாமத்தை தரித்துக்கிட்டு நம்ம பாவ வழியிலே போய்கிட்டு இருக்கோம். துணிகரமாக நம்ம செஞ்சிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு முடிவு உண்டுங்க. அதோடைய அடுத்த வார்த்தை சொல்ல, துன்மார்க்கனுக்கு நல்ல முடிவு கிடையாதுங்க, வேதனையான முடிவு இருக்கு. நீ துன்மார்க்கமாக இருந்தேன்னா பயங்கரமான முடிவு இருக்கு. நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா பார்வோனுடைய முடிவு எப்படி முடிச்சு தெரியுமா? என்ன திமிரு பண்ணி, என்ன அட்டுழியம் பண்ணி, கடைசியில் எல்லா சக்கரமும் கலண்டு கரையில் செத்து கிடந்தார். எகிப்தியர்கள் செத்து உருண்டார். ஆமான் என்ன திமிரு பண்ணிக்கிட்டு இஸ்ரவேலெல்லாம் போட்டு துருமப்படுத்திக்கிட்டு மொர்தெகாய்க்கு விரோதமாய் துணிகரமான செய்து எல்லாத்துக்கும் ஒரு ஓலையை எழுதி அனுப்பிவிட்டு சூசான் நகரமெல்லாம் கலங்கினது. இவ்வளவு திமிரு பண்ணினவே முடிவு எப்படி ஆச்சு தெரியுமா? துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை, அது வேதனையான முடிவு. கடைசியில் தூக்கு மரத்தில் இவனே ஒரு தூக்கு மரத்தை செஞ்சு அந்த தூக்கு மரத்தை அவங்க கையாலே செய்ய வச்சு அவங்க கையாலே கர்த்தர் மாட்டி விட்டார். அவன் அந்த தூக்கு மரத்தில் அவனே தான் விழுந்து செத்தான். அவன் வேதனையான முடிவு. இதை கேட்குற தம்பி தங்கச்சி, நம்ம ரகசியங்கள் ஒரு நாள் அம்பலமாயிரும். நம்ம ரகசியமாய் செய்கிற பாவங்களை கர்த்தர் ஒரு நாளைக்கு வெளியரங்கமாய் கொண்டு வருவார். தேவனுக்கு மறைவானது எதுவுமே கிடையாது. அவர் 2 கண்ணில் பார்க்கலங்க, 7 கண்ணால் பார்க்குறார். அவர் உங்களோடு தான் இருக்கிறார். அவர் தான் சொல்றாரு, யூத் தேசத்தில் ஒரு மனுஷன் உத்தமன். இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் எந்த இடத்துல திண்டுக்கல்ல இருக்கிறீங்களா, அந்த திண்டுக்கல்ல நீங்கள் உத்தமனா இருங்க. நீங்கள் எந்த ராமாயம்பட்டியில் இருக்கிறீங்களா, உத்தமனா இருங்க. வேடசுந்தூர்ல இருக்கிறீங்களா, உத்தமமா இருங்க. நீங்க வந்திருக்கிற எந்த ஊர்ல இருந்து நீங்க வந்திருக்கிறீங்களோ, உலகம்பட்டியா, உத்தமமா இருங்க. நீங்க எந்த பட்டணத்திலிருந்து வந்திருந்தாலும் நீங்க இருக்கிற இடத்துல உங்களை கர்த்தர் பிரியமான புருஷனாகிய தானியேல்னு சொல்லணும். இருதயத்துக்கு ஏற்ற தாவீதே என்று சொல்லணும்.
உத்தம புத்திரன் சொல்லி உங்களை கர்த்தரை அழைக்கணும் தேவனுடைய பிள்ளைகள். இன்னொரு சில வசனங்களை உங்கள் மத்தியில் நான் வைக்க விரும்புகிறேன். நேராகிட்டு இருக்கிறதுனால வசனத்தை வாசிக்கலாம். உபாகமம் புஸ்தகம் 11:12. தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். உபாகமம் 11:12. உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம் வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேலே வைக்கப்பட்டிருக்கும். எப்பொழுதும் உங்க மேல கர்த்தர் 7 கண்ணை வச்சிருக்கிறார். 24 மணி நேரம் அவருடைய நேரலையில நீங்க இருக்கிறீங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்களேன். உங்களை சிசிடிவி கேமரா மாதிரி கர்த்தருடைய கண்கள் பார்த்துக்கிட்டே இருக்கு. நீங்க எங்க போனாலும் மறையவே முடியாது. வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அந்த கானான் தேசத்தின் மேல என்ன செய்யப்பட்டிருக்கு தெரியுமா? வைக்கப்பட்டிருக்கு. எப்பொழுதுமே கர்த்தர் உங்களை மேல பார்வையுள்ளவராக இருக்கிறார். வேதம் சொல்றது கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மத்தேயு புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், 2 வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். இப்பொழுது ஒரு அருமையான காரியத்தை சீசர்கள் இயேசுவினிடத்தில் கேட்குறாங்க. மத்தேயு 10:22 வாசிப்போமா? ஆமென். முடிவு பரியந்தமும் எவ்வளவு காலம் வரையும் நீங்க நிலை நிற்கணும்? லாஸ்ட் டே, உங்களுடைய வாழ்க்கையில கடைசியில் நீங்க கண்ணை மூடுற அந்த நிமிஷம் வரையும் நிலை நிற்கணும். இன்னைக்கு அநேகர் கொஞ்ச காலம் வாழ்றாங்க ஆண்டவருக்காக, அப்புறம் பார்த்தா அப்படியே நகண்டு போயிடுறாங்க. கொஞ்ச நாள் அவங்க மின்னி பிரகாசிக்கிற அந்த மின்மினி பூச்சி மாதிரி இருக்கிறாங்க. நிறைய பேரை என்னுடைய ஊழிய அனுபவத்தில் நான் பார்த்துட்டேன். அப்படிம்பாங்க இப்படிம்பாங்க, வேதத்தெல்லாம் அங்கே இங்கேயும் பேசுவாங்க, அதிகமாக ஜோம் பண்ணுவாங்க, வானத்தை புழக்கிற மாதிரி இருப்பாங்க. கடைசியில் பார்த்தா முகங்குப்புற விழுந்து வேறே மார்க்க மதம் போயிடுவோம். என்ன பிரதர் ஆச்சுன்னா, அவ்வளோதான் பிரதர், நாங்களும் முடிஞ்ச அளவுக்கு முட்டி மோதி பார்த்தோம், இப்போ எங்கள் வாழ்க்கை அம்பிடுத்தேன். பரிதாபமாக துரிதமான ஆசீர்வாதம் முடிவில் என்ன பெறாது? ஜெயம் பெறாது. நம்ம வேகமாக ஓடி கீழே விழுகிறத விட மெதுவாக கிராஜுவலாக ஓடி பரலோகத்துக்குள்ளே போய் சேருவது நமக்கு நல்லது. இங்கே பாருங்க, வேதம் சொல்லுது. அதே மத்தேயு 24:13 சீசர்கள் இயேசுவினிடத்தில் ஒரு கேள்வி கேட்குறாங்க. மத்தேயு 24:13 முடிவு பரியந்தமே நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான். 3ஆம் வசனம் வாசிங்க. பின்பு அவர் ஒலிவ மலையில் உட்கார்ந்து இருக்கையில் சீசர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவிற்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்லணும். சீசர்களுக்கு தெரியுது அவர் ஒரு நாளைக்கு வரப்போறாரு. சீசர்களுக்கு தெரியுது ஒரு நாளைக்கு இந்த உலகத்திற்கு முடிவு. இதை கேட்டிருக்கிற நமக்கு அது என்னைக்காவது நினைப்பில் இருக்குதா? தினந்தோறும் நீங்கள் ஒரு காரியத்தை நினைக்கணும். ஒரு நாளைக்கு நமக்கு முடிவு இருக்குது, இன்னொரு நாளைக்கு உலகத்திற்கு என்ன இருக்கு? நம்ம பார்க்குற இந்த உலகம் ஒரு நாளைக்கு முடிவுக்கு வரும். சீசர்கள் அதை அப்பயே சொல்லிட்டாங்க, எப்பொழுது உம்முடைய வருகை இருக்கும், எப்பொழுது இந்த உலகம் முடியும். அதுக்கு அவர் அழகா பதில் கொடுக்குறாரு. என்னென்ன சொல்றாரு? அதெல்லாம் இப்போ நடக்குது. 6ஆம் வசனம். யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள், இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே. இப்போ இதெல்லாம் நடக்குது, யுத்தம். எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா யுத்த செய்தி எங்கே பார்த்தாலும் இருக்குது. யுத்தம் வந்துருச்சு. அடுத்து ஜனத்துக்கு விரோதமாய், ராஜ்யத்துக்கு விரோதமாய் பஞ்சம், கொள்ளை நோய், பூமி எதிர்ச்சி பல இடங்களில் உண்டாகும். இவைகள் எல்லாம் ஆமென். இதெல்லாம் என்ன சொல்றாரு? வேதனைக்கு ஆரம்பம். இப்போ இதெல்லாம் வந்துருச்சு. இப்போ எல்லா பக்கம் பஞ்சம் நடக்குது, கொள்ளை நோய் அதற்கு, பூமி எதிர்ச்சி நடக்குது, எர்த்குயிக் பார்த்தா சொல்லுவாங்க அங்கே பூமி ஜப்பானில் எப்படி ஆடிச்சு. இப்போ பக்கத்தில் கூட கடந்த மாதத்தில் இங்கே கூட சொன்னாங்க, இலங்கையில் வந்துச்சு. இங்கே நம்ம பக்கத்துலேயும் நிறைய இடத்துல லேசாக இத்தனை என்ன இதில் வந்துருச்சு, பூமி எதிர்ச்சி தெரிஞ்சு, அதனுடைய அசைவுதல் தெரிஞ்சிச்சுங்கிறாங்க. இப்போ எல்லா பக்கம் வந்துருச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துடும். இதெல்லாம் கடைசி காலத்தில் வரும். யுத்தம் வரும், கலகம் வரும், பூமி எதிர்ச்சி வரும், பஞ்சம் வரும், கொள்ளை நோய் வரும். இதெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம். இப்படியே சொல்கிறாரு. 14ஆம் வசனத்தை வாசிங்க. 11 அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். 10 அப்பொழுது அநேகர் இடரலடைந்து ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். 12 அக்கிரமம் மிகுதியாவதனால் அநேகருடைய அன்பு
இதையும் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். அன்பு, கொள்ளப்பேத்தோடைய அன்பு, ஆதி அன்பு எபேசவ மாதிரி குறைஞ்சிக்கிட்டே வருது. ஆரம்பத்தில் ஏற்றுக்கொண்டப்போ என்ன அன்பு, என்ன ஜெபம், என்ன வேத வாசிப்பு, என்ன ஓட்டம், ஒரு ஆளை விடாமல் சுவிசேஷம் சொன்னவங்களா இப்போ வாயை திறந்து எதுவுமே சொல்கிறதே கிடையாது. எல்லாம் குளிர்ந்து போச்சு. அனலும் இல்லை, குளிரும் இல்லை, வெது வெதுப்பாக போய் இப்போ கண் போன போக்கில், மனம் போன போக்கில் மனதை அடக்க தெரியாமல் போய்கிட்டே இருக்கிறோம். என்னாச்சு? முடிவு பரியந்தம் நிலை நிற்காமல் போச்சு. அநேகருடைய அக்கிரமம் மிகுதியாவதுன்னா அநேகருடைய அன்பு என்ன செய்தான்? ஓ அன்பு தணிஞ்சிருச்சா எரியுதானுங்கிறத யோசித்துப்பார். சரி, ரைட்டு, இப்படியே சொல்லிக்கிட்டே போகிறாரு. அடுத்து 14, ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமுள்ள சகல ஜாதிகளுக்கு சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். முடிவு எப்போ வரும்? இதுதான் முடிவு. கடைசியில் சொல்கிறார், சுவிசேஷம் எல்லா இடங்களிலும் பிரசங்கிக்கப்படும். அவ பிரசங்கிக்கப்படாட்டி முடிவு வராது. பிரசங்கித்தால் தான் வரும். எல்லாத்துக்கும் சொல்லணும்ல. அதுக்கு தான் கர்த்தர், யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவான். அப்போ சுவிசேஷம் சொல்கிறது எவ்வளோ முக்கியம் பார்த்தீங்களா? அவருடைய வருகை இந்த உலகத்தில் இருக்கணும்னா நம்ம சீக்கிரமாக இந்த உலகத்தை சுவிசேஷத்தினால என்ன செய்யணும்? நிரப்பணும். எல்லாரும் தெரிஞ்சவங்களுக்கு சொல்லணும். ஒரு வார்த்தை சொன்னாலே போதும், சுவிசேஷம் உலகம் பூரா என்ன செய்யப்படும்? கொண்டு போகப்படும். இதை கேட்குற தம்பி, தங்கச்சி, இன்னைக்கு கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். வேதத்தில் நிறைய பேரை கர்த்தர் புகழ்ந்தார். மனதை அடக்குகிறவன் உத்தமன். பட்டணத்தை பிடிக்கிறதை விட தன்னுடைய மனதை என்ன செய்யணும்? அடக்கணும். பெருமையுள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். எல்லாரும் எழும்பி நின்று கர்த்தருக்கு நேர கைகளை உயர்த்தி, இன்னைக்கு நம்ம பொறுமையாக இருக்கிறோமா? மனதை அடக்குகிறோமா? கர்த்தரால் புகழப்படக்கூடிய அந்த இறுதியம் நமக்குள்ளே இருக்கிறதா? அல்லேலூயா. நல்ல பிதாவே, இந்த சத்தம் கேட்குற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும் ரட்சியும் தொடுங்க. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தருடைய கரம் வெளிப்படட்டும். நன்மையும் கிருபையும் எல்லாரையும் தொடட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.